பொள்ளாச்சி பாலியல் கொடூரம் தொடர்பான வழக்கில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி போலீசார் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்திருக்கின்றனர். நேற்று சிபிசிஐடி போலீசார் தரப்பில் திருநாவுக்கரசு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திருநாவுக்கரசினுடைய இடம் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு தற்போது இந்த பொள்ளாச்சி பாலியல் கொடூரம் தொடர்பாக எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் குருசாமி நம்முடன் இணைகிறார். குருசாமி, தற்போது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. விஷ்ணு, பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கோவை மாவட்ட காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று அரசியல் கட்சியினரும் பொதுநல அமைப்பினரும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் அந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதை தமிழக டிஜிபி ராஜேந்திரன் இந்த வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை இது சிபிஐ விசாரிப்பதற்கு உகந்த வழக்கு என்பதன் காரணமாக இந்த வழக்கை சிபிஐ விசாரிப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் டிஜிபி பரிந்துரை செய்திருந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணையை துவக்கியிருந்தார்கள். நேற்றைய தினம் இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் சிபிசிஐடியினுடைய ஐஜி ஸ்ரீதரிடம் நேற்றைய தினம் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று பிற்பகல் முதலே சிபிசிஐடி போலீசார் தங்களது முதல்கட்ட விசாரணையை துவங்கியிருந்தார்கள். நேற்றைய தினம் அந்த சின்னம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசின் வீடு மற்றும் பொள்ளாச்சியில் இந்த சம்பவம் நடந்த இடம் உள்ளிட்ட பல இடங்களில் நேற்றைய தினம் சிபிசிஐடி போலீசார் ஆய்வுகள் மேற்கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் தற்போது சிபிசிஐடி போலீசார் புதிதாக எஃப்ஐஆர் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே கோவை மாவட்ட காவல்துறை தனியாக ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருந்தாலும் அந்த வழக்கானது தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருப்பதன் காரணமாக இவர்கள் ஆராய்ந்ததன் அடிப்படையில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் புதிதாக எஃப்ஐஆர் பதிவு செய்வார்கள். அதன் அடிப்படையில் தற்போது முதல் தகவல் அறிக்கையினை தற்போது சிபிசிஐடி போலீசார் தற்போது இந்த வழக்கில் பதிவு செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து இது தொடர்பான விசாரணைகளில் சிபிசிஐடி போலீசார் ஈடுபட இருக்கிறார்கள். எனினும் இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தற்போது அந்த சிபிஐ மாற்றுவதற்கான உத்தரவுகளும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஒரு சில தினங்களில் இந்த வழக்கினை சிபிஐ முழுமையாக விசாரிக்கும். ஆனால் அதுவரை இந்த வழக்கில் அடுத்த கட்ட நகர்வுகள் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சிபிசிஐடி போடப்பட்டு இருக்கக்கூடிய இந்த முதல் தகவல் அறிக்கை அடிப்படையிலே அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்படும். சிபிஐ எப்போது இந்த வழக்கை தங்கள் கையில் இருக்கிறார்களோ அதுவரை தாமதிக்காமல் விசாரணை மேற்கொள்வதற்காக தற்போது சிபிசிஐடி போலீசார் இந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து தங்களது விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். விஷ்ணு, குருசாமி, தற்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் நீதிபதிகள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அந்த பொதுநல வழக்கின் விசாரணையின் பொழுது அவங்க சொன்னது, இளைஞர்கள் கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது அணுகுண்டு மாதிரியானது. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்கு. அது சரியாக பயன்படுத்தப்படாமல் இருப்பது வருத்தத்திற்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றப்போ இந்த எஃப்ஐஆர்ல என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குருசாமி? தற்போது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல் மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த முதல் தகவல் அறிக்கையில் யார் பெயரெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான தகவல்கள் வெளிவர இன்னும் சிறிது நேரமாகும். ஆனால் இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருப்பதை சிபிசிஐடி அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே கோவை மாவட்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்த அதே பெயர்கள் தான் இருக்கிறதா அல்லது இவர்கள் விசாரணையின் பேரில் புதிதாக பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தான தகவல்கள் இனிமேல் தான் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கோவை மாவட்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்த சமயத்தில் இருந்த தகவல்களுக்கும் அதனைத் தொடர்ந்து தற்போது இருக்கக்கூடிய சூழலுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த இடைவெளியில் புதிதாக நிறைய ஏராளமான புதிய வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் மேலும் பலர் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. விஷ்ணு, குருசாமி, தற்போது இதனுடைய விசாரணை சூடுபிடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 4 பேர் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்னும் எத்தனை பேர் இந்த விசாரணைக்குள் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இன்னும் கைதாவதற்கான வாய்ப்புகள் இன்னும் எத்தனை பேர் இந்த இதில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? எத்தனை பேரை நெருங்கி விட்டார்கள்?
விஷ்ணு, அதாவது திருநாவுக்கரசிடமிருந்து மொபைல் போனானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது கோவை காவல்துறையினர் அந்த செல்போனை தடவியல் சோதனைக்காக அனுப்பியிருக்கிறார்கள். அந்த சோதனையில் அதில் ஏற்கனவே அளிக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் குறித்தான ஒரு ஆய்வானது நடத்தப்படுகிறது. அந்த ஏற்கனவே அளிக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் எத்தனை வீடியோ காட்சிகள் இருக்கிறது, அந்த வீடியோ காட்சிகளில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அந்த வீடியோ காட்சிகளில் இந்த பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வீடியோக்கள் வேறு எதுவும் இருக்கிறதா என்பது குறித்தான ஆய்வுகள் நடத்தப்படும். அதன் பின்னர் அந்த வீடியோ காட்சிகளில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையிலேயே அடுத்த கட்டமாக இந்த 4 பேரை தவிர்த்து வேறு யாரெல்லாம் இந்த வழக்கில் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தெரிய வரும். ஆனால் தற்போது இந்த இந்த செல்போனில் இருக்கக்கூடிய வீடியோக்களை பரிசோதனை செய்வதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய ஆய்வகத்திற்கு திருநாவுக்கரசு செல்போனானது அனுப்பப்பட்டு 2 தினங்கள் ஆகிறது. எனவே மிக விரைவில் அந்த செல்போனில் எத்தனை வீடியோ காட்சிகள் இருந்திருக்கின்றன, எந்தெந்த வீடியோ காட்சிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்தான ஒரு முழுமையான ஒரு தகவல் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்படும். அதன் நன்றி குருசாமி, உங்களுடைய தகவல்களுக்கு. பொள்ளாச்சி பாலியல் கொடுமை வழக்கில் தற்போது எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது ஒரு புறம். மற்றொரு புறம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதிகள் செல்போன் என்பது அணுகுண்டை போன்றது, அது சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும், சரியாக பயன்படுத்தப்படாததன் காரணமாகத்தான் பொள்ளாச்சி கொடூரம் போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பொதுநல வழக்கின் விசாரணையின் பொழுது அதை தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள்